குணம் அறிஞ்சு பழகுற காலம் போய் இன்னைக்கு பணம் அறிஞ்சு பழகுற காலம் ஆயிருச்சு. ஏன்னா ஒருத்தவங்க உதவின்னு நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்க. அதுவும் பண உதவி அப்படின்னும்போது நம்மக்கிட்ட இருந்தா தான் நம்ம குடுத்து உதவ முடியும். அப்படி இல்லையா, யார்கிட்டயாவது கேட்டு சொல்றேன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்காக நல்லா பேசி பழகிட்டு இருந்த அவங்க, உடனே பேச்ச நிறுத்துறது என்ன, பார்த்தாலும் பார்க்காம போறது என்ன அப்படின்னு நம்மள ஒரு எதிரி மாரி பார்க்க ஆரம்பிச்சர்றாங்க. எந்த ஒரு உறவுக்குள்ளேயும் முன்னாடிலாம் சண்டை வந்துச்சுன்னா பேச மாட்டாங்க அப்படின்ற காலம் போய், எங்கேயும் பேசிட்டோம்னா சண்டையாயிருமோ, இருக்கிற உறவும் முழுசா முறிஞ்சு போயிருமோ அப்படின்னு பேசாமலே இருக்கிற காலம் ஆயிப்போச்சு. அதனால நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம பேசக்கூடிய ஒரு கடுமையான வார்த்தைனால எப்படியாப்பட்ட உறவா இருந்தாலும் முறிஞ்சு போலாம். அதுவே நம்ம ஏதோ கோவத்துல பேசிட்டேன், வாய் தவறி வார்த்தை வந்துருச்சு, என்னைய மன்னிச்சுக்கோன்னு நீங்க 1000 தடவ மன்னிப்பு கேட்டாலுமே கூட, அது திருப்பி பழைய நிலைமைக்கு வராது. நமக்கு தெரிஞ்சவங்க, இல்ல நம்ம பழகுனவங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும்போது, நம்மளா போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றது அப்படின்றது வந்து ஒரு இயல்பான விஷயம் தான். ஆனா, அந்த ஆறுதல் அப்படின்றது கொஞ்சம் மாறி ஆலோசனையா வரும்போது, அந்த ஆலோசனைய எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் அவங்களோட விருப்பம். நான் இவ்ளோ சொல்லியும், நான் சொன்னது மாரி அவன் கேட்டுக்கலையே, நடந்துக்கலையே அப்படின்னு சொல்லி, நம்ம அவங்க மேல வருத்தப்படுறது அப்படின்றது வந்து ஒரு நியாயமில்லாத செயல். இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.